நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ப்ரோமோ 3 வந்துருச்சுங்க. இந்த ப்ரோமோலயும் சண்டையை காட்டல, இவங்க ஜாலியா விளையாடிக்கிற ஒரு விஷயத்தை தான் காட்டுறாங்க. பரவாயில்ல, சண்டையை பார்த்து நமக்கும் கடுப்பா தான் இருக்கு. ஜாலியா விளையாடிக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. முதல்ல பிரவீன் ராஜ் இருக்கார்ல, அரோரா கூட ஒரு கேம் விளையாடுறாரு. நம்மளாம் விளையாடுவோம்ல, கையை காட்டணும், அவங்க அடிக்கும் போது சட்டுன்னு கையை விளக்கிடணும், அடி வாங்கக்கூடாது கையில். அதுதான் கேமோட கான்செப்ட். அரோரா பிரவீன் ராஜ் கூட விளையாடிட்டு இருக்காங்கல்ல, அவருக்கு பட்டுன்னு ஒன்று அடிச்சிடுறாரு, லைட்டாக வலிக்கிற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கமருதீன் நான் வரேன்ற மாதிரி விளையாட ஆரம்பிக்கிறாரு. கமருதீன் இருக்கார்ல, கையை வைக்கவே மாட்டாரு, வச்சாதானே அடிக்க முடியும், வைக்கவே மாட்டாரு. டே வைடா, அப்பதான் அடிக்க முடியும்ன்ற மாதிரி பிரவீன் ராஜ் சொல்றாரு. ஸோ எல்லாமே ஜாலியாக தான் விளையாடிக்கிறாங்க, சண்டை மாதிரிலாம் எதுவுமே ஏற்படல. கொஞ்ச நேரம் கமருதீன் கூட விளையாடிட்டு இருக்காரா, இதை பார்த்து கானா வினோத் விளையாடுறதுக்காக வந்துடுறாரு. இது எல்லாத்தையும் சுற்றி எல்லாருமே வேடிக்கை பார்க்குறாங்க. ஏறக்குறைய எல்லாருமே இந்த இடத்துல தான் இருக்காங்க, எல்லாருமே இவங்க விளையாடுறத பார்க்குறாங்க. திவாகரும் ஒரு இடத்துல இருந்து பார்த்துட்டு இருக்காரு, விஜய் பார்வதியும் ஒரு இடத்துல பார்த்துட்டு இருக்காங்க. கானா வினோத் ஜாயின் பண்ணிக்கிட்டாருன்னு சொன்ன பார்த்தீங்களா, இப்போ கானா வினோத் விளையாடுறதுக்காக வந்துடுறாரு. கானா வினோத் இருக்கார்ல, பிரவீன் ராஜா கையை வைக்க சொல்லி அடிக்கிறாரு. அதாவது நம்ம அடிக்கும் போது ஒரு ரியாக்ஷன்லாம் கொடுப்போம். அதாவது நான் வந்து உன்னை கண்டுக்கவே இல்லைப்பா, நான் எங்கேயோ பார்க்குறேன்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு பட்டுன்னு கையில் அடிப்போம்ல, கானா வினோத் அந்த மாதிரிலாம் ஐடியா பண்ணி அடிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் திவாகரை இவங்க எல்லாருமே பார்க்குறாங்க, நீங்க வாங்கன்ற மாதிரி அவரை வர வச்சிடுறாங்க. ஆக மொத்தத்தில் இப்போ 4 ஜென்ஸ் சேர்ந்த மாதிரி இதை விளையாடிட்டு இருக்காங்கல்ல. முதல்ல சாபுத்ரி போட்டுடலாம், யாரு கையை வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சாபுத்ரிலாம் போட்டுட்டு இருக்காங்க. அப்படி சாபுத்ரி போட்டு பார்க்கும்போது திவாகர் தான் கையை வைக்கணும்னு வருது போல. திவாகரம் வைக்கிறாரு, கானா வினோத் தான் அடிக்கிற இடத்துல இருக்காரு. கானா வினோத் இருக்கார்ல, 2-3 வாட்டி திவாகரை கரெக்டாக அடிச்சிடுறாரு. அட போங்கப்பா, என்ன அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க, நான் போறேன்ற மாதிரி திவாகர் சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து கிளம்புறாரு. வாங்கன்ற மாதிரி திரும்பி கூப்பிட்டு இவங்க விளையாட ஆரம்பிக்கிறாங்க. திவாகரை இப்போ கமருதீன் அடிக்கிறதுக்காக வராரு. அப்போ திவாகர் இருக்கார்ல, கரெக்டாக கையை தூக்கிடுறாரு, கமருதீன் கிட்ட அடி வாங்காம தப்பிச்சிடுறாரு. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கவங்க சூப்பர் அப்படின்ற மாதிரி திவாகருக்கு கையெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது ஜாலிக்கு கையெல்லாம் சேர்த்து தட்டிப்பாங்கல்ல, அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்தில் இந்த ப்ரோமோல சண்டையை காட்டலங்க, இவங்களுக்குள்ள ஜாலியாக விளையாடுறத காட்டுறாங்க. அப்போ பெருசா இன்னைக்கு பார்வதி எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணல போலங்க. ஏன்னா தினமும் பார்வதி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிடுவாங்க, அந்த பிரச்சனையை வச்சு தான் இன்னைக்கு ப்ரோமோலாம் கட் ஆகும். ஆனால் பார்வதி இந்த நாள் மட்டும் பிரச்சனை பண்ணாமல் இருந்திருக்காங்க போல. ஏன்னா 3 ப்ரோமோலையும் ஒரு சண்டை கூட வரலங்க. அப்போ மொத்தத்துக்கே வீட்டில் இன்னைக்கு சண்டையே நடக்கல போல. அப்போ எபிசோடு பார்க்க எப்படி இருக்கும்னு தெரியல. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. திரும்பி வேற ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போம்.